உற்சாகமாக இருந்தால் தான் இந்த கொண்டாட்டம் நல்லாயிருக்கும். அதனால் கடைசி வரைக்குமே இந்த கொண்டாட்டம் தொடரணும்னு உங்களோட கேட்டுக்கிட்டு, நம்ம ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கிற அடுத்த அஜெண்டா, அடுத்த நிகழ்வு, நம்மளுடைய பட்டிமன்றம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் மேடையில் இருக்கிற ஆஃபீஸ் பேரர்ஸு நீங்கள் கீழே இருந்து ரசிக்கிற மாதிரி கேட்டுக்கிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராமை வளரும் தமிழகம் அப்படிங்கிற ஒரு சேனலில் லைவாக ஒளிபரப்பாகுது. நீங்கள் எல்லோரும் டிவியில் தெரிய போகிறீங்க. அப்போ டிவியில் தெரியும் போது முகம் எப்படி இருக்கணும்? மலர்ச்சியாக கைத்தட்டலோடு இருக்கணும், சிரிப்போடு இருக்கணும். இருக்கலாமா? இப்போ வீடியோ கவரேஜ் பண்ணுறாங்க, உங்களை பண்ணலாங்களா? சிரிச்சிட்டே கைத்தட்டுங்க பார்க்கலாம். சிரிச்சிட்டே கைத்தட்டுங்க. டிவியில் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நல்லா 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 நடுவர் அவர்களே ஆரம்பித்து வைங்க கைதட்டி வைக்கிறத. அப்புறம் தான் அவங்க டிவியில் தெரியுவாங்க. நீங்கள் ஆக்சுவலாக தெரிவிங்க, அவங்களும் தெரியணும். அதனால் நீங்கள் கைதட்டி ஆரம்பித்து வச்சிங்கன்னா அவங்களும் பண்ணுவாங்க. கொஞ்சம் சிரிங்க பார்க்கலாம். நல்லா நல்லா சவுண்ட் வரல. கண்டிப்பாக டிவியில் வருவீங்க. வளரும் தமிழகம், சரிங்களா? சென்னை மீடியாவிலும் வளரும் தமிழகம் அப்படிங்கிற சேனலில் கண்டிப்பாக நீங்கள் தெரிவிங்க, பார்த்துக்கலாம். இன்றைக்கி சிறப்பான ஒரு பட்டிமன்றம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். தலைவர் நம்மளுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி டி பிரபாகரன் தலைமையில் அவர்கள் பட்டிமன்றத்தில் பங்கேற்கிறவங்கள ஒரு மரியாதை பண்ணணும் அப்படிங்கிற நிகழ்வில் தலைவர் நடுவர் அவர்களை எங்களோட ட்ரஸ்டின் அரங்காவலர் டி பிரபாகரன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். கைத்தட்டல் கொடுங்களேன். செயலாளர் கோபாலகிருஷ்ணன், ஆண்களேங்கிற வேண்டாம், பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம். பெண்களின் தலைவருக்கு திரு மணியன் அவர்களுக்கு திரு ஜே.எஸ். கோபாலன் அவர்கள், ஆண்களேங்கிற தலைவர் திரு சாமுவேல் அவர்களுக்கு, கைதட்டல் கொடுங்க. ஆண்களே தலைவர். மீண்டும் பெண்களுக்கே அப்படின்னு சொல்லி தலைவர் பேச வராரு. பீட்டர் செல்வரத்னம் அவர்களுக்கு எம் பெருமாள், ஆண்களே அப்படிங்கிற அணியினர் திரு சந்திரசேகர் அவர்களுக்கு நம்முடைய பொருளாளர் சுகுமார் பானர்ஜி அவர்கள். கைதட்டல் நல்லா கொடுங்களேன். மத்தியானம் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ஃபுட்டு வயிறார சாப்பிடலாம். அறுசுவை உணவு இருக்கு. எங்களுடைய முன்னாள் தலைவர், எங்களுடைய அட்வைசர் திரு ஒய் நவாப்ஜான் அவர்கள், டாக்டர் ஒய் நவாப்ஜான் அவர்களுக்கு பெண்களேன்னு பேச வந்திருக்காரு. அவருக்கு எங்களுடைய வைஸ் பிரசிடென்ட் ராமச்சந்திரன் அவர்கள் பொன்னாடை போட்டு மரியாதை செலுத்துவார். எனக்கு நானே சொல்றேன். சிறந்த பேச்சாளரும் நீங்க 2 பேரும் சிறந்த பேச்சாளரா இன்னெல்லாம் தொடங்கியிருக்கீங்க, பட்டிமன்றத்தில் ஆரம்பிச்சிருக்கீங்க. எங்களது தலைவர் திரு கமலக்கண்ணன் அவர்களுக்கு திரு கோபாலகிருஷ்ணன், செயலாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார். எங்கள் இளைய தளபதி அவர்கள் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் நல்லாயிருக்கும், லேண்டிங்கும் பயணமும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இன்னும் எங்கள் கையில் கொடுத்துட்டாரு. டேக் ஆஃப் நல்லா இருந்தது, லேண்டிங்கும் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம், ஜேர்னி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு பணிவான வணக்கங்கள்.
சிஜிடிஏ சார்பாக நடக்கிற இந்த பட்டிமன்றத்திற்கு வருகை புரிந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னுடைய எண்மனத்தை வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் வையகத்தை என்று தொடங்குகிறேன். நம்ம என்ன தான் புழுவாக பிறந்தாலும் சிலதெல்லாம் மறந்துடக்கூடாது. இவர் இந்த கோபாலன் சார் மேலே எனக்கு கொஞ்சம் கோபம். சிறப்பு நகைச்சுவை பட்டிமன்றம்னு போட்டார். இருக்கிற நகையோட வேலையை பார்த்தா சுவை ஏதாவது வருமா, நகைச்சுவை வருமா? எத்தனை பேர் பெண்களை பெற்றிருக்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் வந்து நகைன்னு நினச்சாலே அதனுடைய விளையாட்டத்தை பார்த்துட்டு எவ்வளோ பயம் வரும். சிறப்பு நகைச்சுவை பட்டிமன்றம் அப்படின்ட்டார். அது புன்னகையும் அதோடு புன்னகையும் சேர்ந்து வந்து அமர்ந்திருக்கிற பெண்களுக்கு ஒரு பணிவான வணக்கங்கள். எங்களுக்கு புன்னகையெல்லாம் வேண்டாம், எப்பவுமே புன்னகையோடு தான் இருப்போம்னு சொல்லுகிற ஆண்களுக்கு ஒரு சிறப்பான என்னுடைய வணக்கங்கள். யாருமே கைத்தட்டவே இல்லை, வரலையாட்டு. ஸோ இரண்டு பக்கமும் புன்னகையும் பெண்ணகையும் ரெண்டும் சேர்ந்து எல்லாம் உட்காந்துருக்கிறீங்க. இந்த பட்டிமன்றம் நகைச்சுவையாக கொண்டு போகணுன்னு வேறு முன்னாடியே சொல்லிட்டார் அவர். எனக்கு நகையை பற்றி தெரியும், அதனுடைய சுவையை தெரியும். ஆனால் நகைச்சுவை கொஞ்சம் தான் தெரியும். ஏதோ மீதி இருக்கிற ஆளுகளை வச்சு ஹோட்டலில் நான் உட்காந்துருக்கிறேன். எனக்கு இதில் ஒரு பெரிய பயம் என்னென்னா, இந்த பெண்கள் அணியில் பெண்கள் வந்து இருந்தால் கூட ஏதோ சமாளிச்சிடலாம். கல்யாணமாகி 30 வருஷத்துக்கு மேலாகி ஆண்கள் வந்து பெண்களுக்காக பேசும்போது ஒரு சிக்கல் இருக்குது, நுணுக்கம் நிறைய இருக்கும். எங்களை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால் ஒரு பெரிய பயமே இருக்குது. ஸோ நான் இவங்களுடைய அறிமுகப்படுத்திட்டு லைட்டாக பேசிவிட்டு அவங்கள கூப்பிட்டுறேன். ஸோ பெண்களே அணியினுடைய தலைவர் திரு மணியன் அவர்கள், பாலவிநாயகர் கோயிலினுடைய தலைவர், அதிகமாக பெண்களுடைய மனசை பற்றி தெரிஞ்சிட்டவர். அவர் வந்து ஆண்களாக இருந்து பெண்களுக்காக பேச வந்திருக்கிறது கொஞ்சம் பயத்தை தான் கொடுக்கணும். அடுத்தது பீட்டர் செல்வரத்னம், சொல்லவே வேண்டாம், எங்கள் ஏரியாவோட செல்லப்பிள்ளை, எல்லாரையும் தெரியும் அவருக்கு. அந்த பக்கம் நவாப் ஜான் அவர்கள் இப்போ தான் அறிமுகம். ஆனால் வந்தோடனே எனக்கு ஒரு புக்கை கொடுத்துட்டாரு. பார்த்து பேசியா திருவள்ளுவர் கொடுத்துருக்குறோம், 1.25 அடிக்கு மேலே போயிடாரு அப்படின்னு அவர் கையில் கொடுத்துட்டார். இந்த பக்கம் ஆண்களே சாமிவேலை வர சொல்ல வேண்டியதில்லை. அந்த ஏரியாவில் எந்த ஃபங்க்ஷன் ஆனாலும் மைக்கை கையில் பிடிச்சாருன்னா மனுஷன் கீழே வைக்க மாட்டார், அவ்வளோ ஸ்ட்ரென்த்தோடு பேசக்கூடியவர். அந்த பக்கம் சந்திரசேகர் அவர்கள், அவர் இந்த இடக்கு மடக்கு பேச்சு இத்தியாதியில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டு, என்னையவே அப்பப்போ டபக்குன்னு உள்ளே வருவார். அந்த பக்கம் அமலக்கண்ணன் சொல்லவே வேண்டாம், தொகுப்பாளர். ஸோ இந்த பக்கம் இவங்கெல்லாம் ஆண்கள்னு பேசுகிறாங்க, இந்த பக்கம் பெண்கள்னு பேசுகிறாங்க. தலைப்பு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், குடும்ப நலனில் அதிக அக்கறை கொண்டவர்கள் ஆண்களா பெண்களா? இந்த குடும்பம்னாலே ஒரு இடியாப்ப சிக்கலாக இருக்குது. சில பேர் கதம்பங்கிறாங்க, சில பேர் பல்கலைக்கழகங்கிறாங்க, கொஞ்சம் பேர் கோவிலுங்கிறாங்க. ஆக்சுவலாக குடும்பம்னா என்ன? இது ஒரு உருவமாக பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைலு, ஒரு ஃபோனு, ஒரு செல்ஃபோனு, ஒரு சேருன்னு சொன்னீங்கன்னா, அந்த பேர் சொன்ன உடனே அதனுடைய உருவமும் நம்ம கண்ணு முன்னாடி வரும். அந்த உருவத்தை பார்த்தோன்னு எதுன்னு தெரிஞ்சிடும். ஆனால் குடும்பம் அப்படிங்கிற பேருக்கு நீங்கள் உருவத்தை தேடினீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. அது ஒரு பெயர் சொல்லி மட்டும் தாங்கின்னு இருக்கிற ஒரு அற்புதமான வடிவம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 30 வருஷம் 40 வருஷம் வாழ்ந்துருக்கிறோம். ஆனால் குடும்பத்துக்கு உண்டான ஷேப் என்ன, அதனுடைய வடிவம் என்ன, அதனுடைய நிறம் என்னன்னு கேட்டு பாருங்களேன், இருக்காது. அப்போ இது என்ன, இதில் எப்படி வாழ்கிறோம், இதுதான் இங்கே ஒரு சிக்கல். ஏன்னா இதுக்கு பேர் இருக்குது, ஆனால் உருவம் இல்லை. இது அடுத்து என்ன வருது அப்படின்னா, இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற பெரியவங்களிடத்துலேருந்து பெற்றோம், பின்னாடி வரவங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் பெற்றோம் கொடுக்குறோம், அதனால் பெற்றவர்களுங்க பேர் பெற்றோம், அவ்வளோதான். ஸோ என்ன பெற்றோம் அவங்கள்ட்ட எப்போ குடும்பங்கிற இதுக்குள்ளே நுழையிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அது திரும்பி தன்னுடைய நிறைய சூட்சம விஷயங்களை உள்ளடக்கியிருக்கு. உதாரணத்துக்கு அன்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம், திருப்தி, விட்டு கொடுக்கறது, இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கி. இது எதுக்குமே பேர் தான் இருக்கிறத விட உருவமே கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அனுசரணை அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிறோம். அனுசரணைக்கு ஏதாவது உருவம் கொடுக்க முடியுமா? இல்லை. அப்போ பேர் மட்டும் இருக்குது. இந்த அனுசரணை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா குடும்பங்கள் நிறைய நல்லாயிருக்கும். இன்றைக்கி அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. விட்டு கொடுக்கறது, உறவு மேலாண்மைன்னு சொன்னால் சொந்தக்காரங்களுக்கு எந்த அளவுக்கு பண்ணணும், நண்பர்களுக்கு எப்படி பண்ணணும், இதெல்லாம் வரிசையாக உள்ளே போய்கிட்டே இருக்கும். பொருளாதாரம், இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் நிறைய டீப்பாக போனீங்கன்னா எல்லாத்துக்குமே உருவங்கள் இருக்காது. ஆனால் பெயர்கள் மட்டும் வச்சு பயன்படுத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் இன்றைய உண்மை.
ஸோ இந்த இடத்துல தான் நாம் இந்த அனுசரணை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது, நான் ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜில் ஒரு 28 வயசு பையன் ஆப்போசிட்டில் வர்றான். அவன்கிட்ட பேசுகிறேன். பேசும்போது சொன்னால், ஒரு மந்திர வார்த்தை 2 இருக்குது சார், அந்த 2 வார்த்தை வந்து கொஞ்சம் சரியாக பயன்படுத்தினோம்னா அது குடும்பமானாலும் சரி, சமூகமானாலும் சரி, இல்லை கம்பெனியானாலும் சரி, நல்லா வாழ்ந்துடலான்னா. அவன் மர்மக்கதை மாதிரி சொல்லிட்டே போனான். அது என்னடா 2 வார்த்தை, அது என்னடா 2 வார்த்தை, நான் சொல்கிறேன் சார்லாம். அந்த 2 வார்த்தை அந்த அனுசரணைக்கு உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கிறேன். தேவைங்களா? சொல்லலாங்களா? இல்லை அது ரகசியமான வார்த்தை, ஆனால் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கேட்டதுக்கப்புறம் சி அப்படிம்பேங்க. அந்த 2 வார்த்தை ஒன்றுமே இல்லை. ஒன்று சரி, இன்னொன்று சாரி, அவ்வளோதான். ஏதாவது வீட்டுக்காரம்மா நம்மகிட்ட கேட்டாங்கன்னா, சரிம்மா செஞ்சிடலாமா, இப்போ என்னம்மா பிரச்சனை அப்படின்றலாம். ஏங்க செய்யலை அப்படின்னு அதை இது கேட்டாங்கன்னா, சாரிம்மா சூழ்நிலை இப்படி, அவ்வளோதான். அதே மாதிரி வீட்டுக்காரம்மா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். என்னங்க இதெல்லாம் செய்யவே முடியாதுங்க, சாரிங்கன்றலாம். செஞ்சிடலாங்க, சரிங்கன்றலாம். இவ்வளோ தான். இந்த 2 வார்த்தையை வாழ்க்கையில் பயன்படுத்தணும், அனுசரணைங்கிறது வந்துடும். வேறு ஒன்றுமே இல்லை. இது எங்கே சொல்லணும், எப்படி சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும், எப்போ சொல்லணுங்கிறதான் நம்ம சூட்சமத்தில் கண்டுபிடிக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இப்போ நானே நிறைய பேசிகிட்டு இருந்தால் உங்களுக்கு அந்த சுவை இருக்காது. அதனால் நகைச்சுவைன்னு வேறு சொல்லிட்டோம். நான் கொஞ்சம் சீரியஸாக பேசக்கூடிய ஆள், சில சமயம் நகைச்சுவை வரும். நரசிம்மராவ் மாதிரி ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு எப்படி சிரிப்பு வரும் இல்லையா? மூஞ்சி பார்த்தாலே சிரிப்பு வர மாதிரி ஒரு ஆளை உட்கார வச்சுருந்தா பரவாயில்ல. என்னை மாதிரி ஒரு ஆளை வச்சா உங்களுக்கு எப்படி சிரிப்பு வரும்? இருந்தாலும் முயற்சி பண்ணுறோம். இப்போது பெண்களே அப்படிங்கிற அணியில் இருக்கிற திரு மணியன் அவர்களை முதலில் பேச அழைக்கிறேன். அதுக்கப்புறம் பின்னாடி நான் வரேன். என்னை நன்றாக படைத்து நன்றாக வாழ வைக்கும் இறைவனுக்கு என் முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கோயம்புத்தூர் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் மற்றும் அறக்கட்டளை சார்பாக நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கும் ஆன்றோர்களே, சான்றோர்களே, மாணவ செல்வங்களே, மேடையில் வீற்றிருக்கும் நடுவர் அவர்களே, வெற்றி முகத்தில் திகழும் பெண்களே என்று வந்திருக்கும் எங்கள் அணி அவர்களே, இன்றைக்கி பிடுங்கிறதெல்லாம் தேவையில்லாத ஆணின்னு சொல்லி வந்திருக்கிற ஆண்கள் அணியினரே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு இந்த வாய்ப்பை தந்தக்கு நன்றி கூறி எனது உரையை துவங்க உள்ளேன். நடுவர் அவர்களே, சொல்லுங்கள். எப்போ குடும்பம் ஒரு கதம்போன்னு ஒரு படம் வந்து பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஆமாம். அந்த படத்தில் விசுவோட படம். அந்த படத்தில் MS விஸ்வநாதன் ஒரு பாடல் பாடியிருப்பார். இது நல்லா கேளுங்க, இதில் எல்லாமே இருக்குது. ஓ, அதில் குடும்பம் ஒரு கதம்பம், பல வண்ணம் பல வண்ணம், தினமும் மதிமயங்கும் பல எண்ணம் பல எண்ணம், தேவன் ஒரு பாதி, தேவி ஒரு பாதி, குழந்தை ஒரு பாதி, காலம் செய்யும் பெரும் கேள்வி, குடும்பம் ஒரு கதம்பம். அதில் அடுத்து சொல்கிறாங்க, கணவன் பெரிதென்று மணந்தாளே மங்கையர்கள், உழைப்பாள் அவள் என்று மணந்தார்கள் நாயகர்கள், பொருளாதாரத்திலே பொருள்தான் பொருள் என்று, பொருளாதாரத்திலே பொருள்தானே தாரம் என்று, இருவர் உழைத்தால்தான் இந்நாளில் பசி தீரும், குடும்பம் ஒரு கதம்பம் பல வண்ணம் பல வண்ணம். பொருளாதாரம், பொருளாதாரம் பேர் என்ன பேர் சொல்லுவாங்க? பொருளாதாரம். மனைவிக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, தாரம். தாரம் தாரம் அதுலேயே வந்துருச்சு பொருளாதாரம். சரிங்களா? அதனால் எப்பவுமே வந்து வீட்டில் சிக்கனம், ஆண்கள் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வருவாங்க. அந்த பணத்தை இஷ்டப்பட்டு பெண்கள்கிட்ட கொடுக்கும்போது அவங்க துவைச்சி போடுற எல்லாமே இஷ்டத்தோடு செய்யும்போது அது சுவையாக இருக்கும். அது பெண்கள் மட்டும்தான் செய்வாங்க. ஆண்கள் எப்போயுமே குற்றத்தையே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு சின்ன விஷயங்க, நடிகர் சின்னி ஜெயந்தை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். அவருக்கு 2 மாணவர்கள், 2 மகன்களுமே பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இன்றைக்கி கலெக்டர் ஆகியிருக்காருங்க, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் கல்லூரியில் பேராசிரியர் சேர்ந்திருக்காருங்க.
இந்த 2 பேர்த்தையுமே நன்றாக படிக்க வச்சுக்கணும்னு அவங்க ஒரு மேடையில் வந்து சின்ன ஜெயந்திட்டு கேட்குறாங்க சக நடிகர்கள். அப்போ அந்த மேடையில் அவர் சொல்கிறாரு, இந்த 2 பேர்த்தையும் படிக்க வச்சது நான் இல்லை, என்னுடைய மனைவி அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னது கூட என்னுடைய நடிப்பில் தான் காமிக்கிறீங்களோ ஒழிய உண்மையிலேயே இவங்க 2 பேர்த்த நல்லா படிக்க வச்சது என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து பெண்கள் வந்து அவங்க 2 பேர்த்தையும் நல்லா கண்கள் போல் காத்ததுனால தான் ஒருத்தர் இன்னைக்கு கலெக்டர் ஆகிருக்காரு, இன்னொருத்தர் வந்து ஆக்ஸ்போர்டு ப்ரொஃபஸர் ஆகிருக்காரு. நம்ம ஊரில் பேசிக்கிட்டாங்க கணவன் மனைவி. ஏனுங்க மாமா சொர்க்கன்னா என்னங்க மாமா, நரகன்னா என்னங்க மாமான்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், சொர்க்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ரம்பா மேனகா ஊர்வாசி எல்லாம் இருப்பாங்க, நரகம்னா அங்கே வந்து கருப்பா குரங்கு அது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா. நீங்கள் எதுக்கு போவீங்க மாமான்னு. நான் சொர்க்கத்துக்கு போவேன், சொர்க்கத்துக்கு போகும்போது என்னை வந்து சொர்க்க வாசல்லையே பார்த்தீங்கன்னா ரம்பா ஊர்வசி மீனா வந்து என்னை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ நானுங்க நீ வந்து நரகத்துக்கு போவேன், நரகத்துக்கு போனேன்னா கருங்குரங்கு வந்து உன்னை கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னேன். என்னங்க மாமா வந்ததும் குரங்கு, என்னை கூட்டிகிட்டு போகிறதுமா குரங்கு. ஐயோ, அப்போ அவர் இன்னும் கற்காலத்துலேருந்து மாறவே இல்லை. மாறலைங்க. இப்போ மாணவர்களெல்லாம் இங்கே இருக்காங்க. இந்த அரங்கத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. தயவு செஞ்சு எல்லாருமே கை தட்டினீங்கன்னா சுவையாக இருக்கும். சரிங்களா? முதல்ல இந்த விழாவை சிறப்பிக்க என்ன பண்ணோம், குத்து விளக்கு ஏற்றணும். யார் வந்தாங்க? பெண்கள் இல்லைங்களா? ஆமாம். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அவங்க தான் முக்கியம் தெரியுது. தெரியுது. அதனால் இதை நோட் பண்ணிக்காங்க. அதே மாதிரி மாணவர்களே பரீட்சைன்னு வருது. பரீட்சைன்னு வரும்போது பெண்கள் போய் வேண்டிக்குவாங்க, மாரியாத்தா காளியாத்தா நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் படித்ததே எனக்கு வரணும், நான் அதில் எழுதி பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது யாருன்னு கேட்டால் பெண்கள். இதே மாணவன் வேண்டிக்குவான், மாரியாத்தா காளியாத்தா நான் படிக்க நல்லா படித்தவன் கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார வை, அவனை பார்த்து நான் காப்பி அடிக்கணும். இப்போது ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி வந்து டிஃபன் பாக்ஸில் மதிய சாப்பாடு கொண்டு வந்திருக்கான். மதிய உணவு வேளையில் சாப்பிட போகும்போது அது கை தவறி கீழே விழுந்துருதுங்க. அந்த கை தவறி கீழே விழுந்த சாப்பாட்டை எடுத்து டிஃபன் பாக்ஸில் போட்டு அந்த அந்த பொண்ணு சாப்பிட போகும்போது கூட படிக்கிற சக மாணவர்கள் பார்த்துட்டு ஐயோ இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும்போது அவங்க உடனே டீச்சர்கிட்ட கூட்டிகிட்டு போய், இல்லை இந்த பொண்ணு இந்த சாப்பாடு கீழே விழுந்த சாப்பாட்டை சாப்பிடுதுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏமா அதை சாப்பிட்றேன், அதே கீழே விழுந்துருச்சு, நீ உனக்கு வேணும் சாப்பாடு வேணும் நான் வாங்கி தரேன்னு சொல்கிறேன் அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு, வேண்டாம் டீச்சர் நான் இதே சாப்பாடை சாப்பிட்றேன்னு. ஏமா அதெல்லாம் சாப்பிடாது, அதில் வந்து மண் இருக்கும் கல் இருக்குது அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சான், மண்ணும் கல்லும் வந்து இருந்தாலும் பரவாயில்ல, அது என்ன ஒன்றும் பண்ணாது. அதுக்கு ஏன் காரணம்னு கேட்டேன். நான் 7 மணிக்கு போகிற ஸ்கூலுக்கு எங்கம்மா 4 மணிக்கு எழுந்துச்சு அது சுவையோடும் எல்லாம் சமைச்சு கொடுத்த அந்த சாப்பாட்டை வீணாக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மாவையும் அந்த பொண்ணும் வந்து அங்கே வந்து இதே பையனாக இருந்தான்னு வச்சுக்கோங்க, நேராக ஹோட்டல் கடைக்கு போவா, இல்லைன்னா பீஸாக்கு ஆர்டர் போடுவா. அந்த பொண்ணுங்கிறனால அந்த சாப்பாட்டை தன்னுடைய அம்மாவுக்காக கனிவாக வந்து அதே தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லி முடிவு எடுத்தேன் அப்படின்னு. சரிங்களா? ஒரு சின்ன இதுங்க, கணவன் வந்து எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்கான். அந்த சண்டை போட்டே இருக்கிறவங்க வந்து திடீர்னு வந்து மனைவி வீட்டு எப்படியாவது சரணாகதி ஆகணும், சரி நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வேலைக்காரம்மா வீட்டை கூட்டிகிட்டு இருக்கா, அப்படி தொடச்சிட்டு இருக்கா. அப்படி அந்த நேரம் பார்த்து இவர் அங்கே உட்காந்துட்டு குருன்னு பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கு அவங்க வீட்டுக்காரமாக வந்து என்னையே இப்படி பாட்டுருக்கேன்னு, எம்மா நீ எப்போ பார்த்தாலும் நீ தப்பாகவே பார்க்குற, நான் ஏன் பார்த்தேன்னு தெரியுமா, அந்த அம்மா வேலைக்காரம்மா கட்டிக்கிற புடவை நல்லா இருக்கே, இது ஏன் உனக்கு வாங்கி கொடுத்துருந்தா இதே மாதிரி இன்னும் நல்லா இருக்குமேன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த அம்மா மண்டையெல்லாம் அப்படி கிர்றன்னு ஏறிடுச்சு. ஏன்னு கேட்டேன், நேற்று வரைக்கும் நான் தாயே அது கட்டிகிட்டு இருந்தேன், நேற்றாயே அந்த வேலைக்காரி கொடுத்தேன், அதை போய் ரசிக்கிறியே அப்படின்னு சொல்கிறேன். நிறைவாக ஒன்று சொல்லிக்கிறேங்க. ஜான்சி ராணி எல்லாருமே பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அந்த ஜான்சி ராணியோ குதிரையில் அப்படியே கம்பீரமாக வாழை வச்சுட்டு அப்படியே நின்றுருப்பாங்க. சரிங்களா? அந்த அம்மா பார்த்தாலே அப்படியே வீர மங்கை. ஆனால் இன்னொன்று கவனிச்சிருப்பீங்களா என்னன்னு தெரியாது, தன்னோட முதுகில் குழந்தையும் கட்டியிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இதுதான் போருக்கே போனாலும் குடும்பத்தை பார்க்கக்கூடியவள் பெண்களே என்று சொல்லி மீண்டும் எனக்கு வாய்ப்பு தர உங்களை அனைவரும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நேராக சப்ஜெக்டுக்கு வரேன்.
தலைப்பு என்ன தலைப்பு தலைவரே? குடும்ப நலனில் அதிக அக்கறை கொண்டவர்கள். அதிக அக்கறை. அதிக அக்கறை, அதை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. சரி. எங்கே பண்ணணும்? போர்டில் பண்ணணுமா இங்கே? நீங்கள் உங்கள் மனசில் பண்ணிக்கிட்டால் போதும். சரி, அதை வச்சு தானே தீர்ப்பு சொல்லணும். ஓகே ஓகே ஓகே. சரி, நான் வரேன். இதில் மணியன் சார் சினிமாவுக்கு போனார், இதிகாசத்துக்கு போனார், வரலாறுக்கு போனார். எல்லாம் நல்லது தான், சிறப்பு. அவரே நமக்கு நிறைய பாயிண்ட் கொடுத்துருக்காரு. நான் அவர் பாயிண்ட்லேருந்தே வரேன். சின்னி ஜெயந்தோட பசங்க இன்றைக்கி நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க. அவரே பேட்டி கொடுத்தாரு, என் மனைவி தான் படிக்க வச்சானே. அந்த படிக்க வைக்கிறதுக்கு இந்த சின்னி ஜெயந்த் எவ்வளோ உழைத்து இருப்பார்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு தெரியுமா? தெரியும்ல. அது இல்லைன்னா அதான பேஸு. நமக்கு ஒரு பொருளாதாரம் இல்லை ஒரு சப்போர்ட் இல்லைன்னா நம்ம ஏதோ ஒரு வேலையை செய்ய முடியுமா? ஆண்னாலே ஒரே ஒரு வார்த்தை, தியாகி தாங்க. பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் அவர் தியாகம்தான் பண்ணுறாரு. பிறந்தவொடனே அப்பா அம்மா கூட கட்டுப்பட்டு போகிறது, அப்புறம் சகோதரி சகோதரிகளோட அனுசரித்து போகிறது, அதுக்கப்புறம் மனைவின்னு வந்ததுக்கப்புறம் முற்றிலுமாக அனுசரித்து போகிறது, அதுக்கப்புறம் பிள்ளைகளோடு அனுசரித்து போகிறது, அப்புறம் இப்போ பேர குழந்தைகளோடு அனுசரித்து போயிட்டுருக்கோம். அது நம்மளை மிரட்டுது, தாத்தா இது நீ செய்வியே மாட்டையா அப்படின்னு. அதுக்கும் நம்ம அனுசரித்து போயிட்டு தான் இருக்கோம். நம்ம வாழ்க்கையை கடைசி வரைக்கும் அனுசரித்து போகிறதுல தான் இந்த முன்னேற்றமும் அணுகுமுறையும் வாழ்க்கை ஒரு நல்ல வளமாக வாடுறதும் ஆகிறது. சின்னி ஜெயந்துக்கு சொன்னார், ராணியம்மாவுக்கு சொன்னாங்க, எல்லாம் உண்மை தான். பெண்கள் அதாவது குடும்ப நலனில் அக்கறைன்னு சொன்னீங்கன்னா ஒத்துக்கலாம். பெண்கள் ஆண்கள் 2 பேரும் இருக்காங்கன்னு. அதிக அக்கறைன்னு ஒரு பேச்சு வரும்போது அந்த அதிகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆண்களை மட்டும்தான் சார்ந்திருக்கு அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்ல முடியும். நீங்களே உங்கள் அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க. நடுவரை நீங்களே பார்த்துருப்பீங்க. உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அனுசரியாக இருந்திருக்கீங்க. இப்போ உங்கள் மனைவி அப்புறம் உங்கள் பிள்ளைகள் இப்போ பேர பிள்ளையோடு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம். இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களா பண்ணலையா? ஐயோ, அட்ஜஸ்ட் பண்ணலன்னா வண்டி ஓடாதுல்ல. ஓடாது. அதான் அந்த ஓட்டமே நம்ம தான் அங்கங்கே கொஞ்சம் லேசாக ஆயில் ஊற்றி கிரீஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணி லூஸ் பண்ணி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிட்டு இருக்கோம். நம்ம இதில் நாங்கள் டைட்டானிக்கும் போது லூப்ரிகேஷன் போட்டதே ஒய்ஃப் தான், எங்கள் மனைவி தான் போடுறது. ஆமாம். இல்லை, லூப்ரிகேஷன் போடுறது அவங்களா இருக்கும். ஆனால் அந்த லூப்ரிகேஷன் நீங்கள் தான் வாங்கி கொடுத்துருப்பீங்க. அது பையன் வாங்கிட்டான். எப்படி போனாலும் சிக்கணும். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன், நான் குடும்பத்துக்கு 2 பேரும் வேணும், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பெண்களை மறுத்து பேச நான் வரலை. இந்த அதிக அக்கறைங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் இப்போ நம்ம அங்கே பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா 2 சேர்ந்தா தான் குடும்பம் நல்லாயிருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த அதிக அக்கறைங்கிறது ஆண்களுக்கு ஒரு படி மேலே. இப்போ அப்படியே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த மாதம் தீபாவளி வருதா? வருது. அதுக்கு நீங்கள் என்ன பட்ஜெட் வச்சுருக்கீங்க? இன்னும் பட்ஜெட் போடல. போட்டால் தகராறு வரும். ஏன்னா பட்ஜெட் போட்டால் தகராறு வருமேனு போடாமல் வச்சுருக்கணும். போடுவோம். சரி, ஒரு பட்ஜெட் போடுவீங்க. பர்ச்சேஸ் போகிறீங்க. போய் முதல்ல குழந்தைகளுக்கு ட்ரெஸ் எடுப்பீங்க. அம்மா அதிலெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. குழந்தைகளுக்கு முதல்ல எடுத்துடலாங்க அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் டக்குன்னு பார்த்து ஏதோ ஒரு பட்ஜெட்டில் 500, 1000, 1500, 2000 துணிகள் எடுத்துருவோம். அடுத்து அவங்களுக்கு போவாங்க. அவங்களுக்கு போகும்போது என்ன ஆகும்? எத்தனை தாய் குழந்தைகள் இருக்கீங்க, இல்லை ஜென்ஸ் இருக்கீங்க, நீங்கள் சொல்லுங்கள். அவங்களுக்குன்னு போய் எடுக்கும்போது இந்த குழந்தைகளுக்கு எடுத்த நேரத்திலே எடுத்துருவாங்களா? அதுக்கு மேலே அதிகமாக செலவாகுமா? நேரம், பணம், நம்ம உழைப்பு எல்லாமே அதிகமாக போகுதா? ஒன்றும் இல்லை. நீங்கள் கடைக்கு போனாலே அந்த போர்ஷன் பார்த்தாலே ஜென்ஸுக்கு இத்திருண்டா தானே இருக்குது. எந்த துணி கடைக்கு போனாலும் இல்லையே, நான் வரேன் ஜென்ஸுக்கு வரேன். ஜென்ஸு எப்பயுமே பாவப்பட்டவங்க. ஒன்று அது இன்றைக்கெல்லாம் ரொம்ப காம்பேக்காக வந்துருச்சுங்க. அந்த ஒரு வெயிட்டிங் சாட்டி 500 ரூபாய்க்கு தரான். எல்லாம் பேக் பண்ணியே தராங்க. நீங்கள் என்ன கலர் வேணுமோ டப்புன்னு கண்ணை மூடிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். சீட் எடுக்கிற மாதிரி எடுத்து வந்துடலாம். ஆனால் தாய் குழந்தைகளுக்கு அது முடியுமா? சரி, அப்படியே அவங்க எடுத்துட்டாங்க. அவங்க சொல்கிற பட்ஜெட்டு உங்களுக்கு ஓகே ஆகுமா? ஆகாது. அனுசரிக்கிறீங்களா? ஆமாம். அதுதான் அந்த அனுசரிப்பு. அந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் சரி, இன்னும் கல்யாணத்துலேருந்து வருவோம், நிச்சயத்துலேருந்து வருவோம். நிச்சயத்தில் எடுக்கிற பட்டு இன்றைக்கி வரைக்கும் பட்டுன்னு தான் போயிட்டுருக்கு வருஷம். அதுக்கு நம்ம எவ்வளோ லோல் பட்டு போகிறோம்னு தெரியுதா? தெரியலையா? அந்த அனுசரிப்பு எங்கிறது வருது? இருந்தாலும் விட்டு கொடுத்துட்டே செய்கிறோம். இப்போ நமக்குன்னு நம்ம ஒன்றும் வச்சுக்கிறதில்ல. குறிப்பாக எல்லா ஆண்களுக்கும் சொல்கிறேன், நமக்குன்னு ஒன்று இன்றைக்கி வரைக்கும் நம்ம செய்ய மாட்டோம். ஒருவேளை அவங்க சொன்னால் கூட தான் நம்ம ஒரு ட்ரெஸ்ஸே எடுப்போம். நம்மளாக போய் ஒரு ட்ரெஸ்ஸு இன்றைக்காவது நம்ம ஆசைப்பட்டு எடுத்துருக்கோன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை பெண்களே சொல்லுங்கள், என் வீட்டுக்கார் போனால் அவர் சௌரியத்துக்கு 2000 வாங்குறாரு, 3000 வாங்குறாரு, 7000 வாங்குறாருன்னு சொல்லுங்கள் பார்த்துக்கலாம். இல்லை இருக்கா? ஆனால் நீங்கள் செய்வீங்க, சொல்லி பாதி செய்வீங்க,
சொல்லாமல் பாதி செய்வீங்க. கேட்டால் அவங்க கொடுத்தாங்க இவங்க கொடுத்தாங்க. இதில் அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு நிகழ்வு வந்துடவே கூடாது. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சு முடிஞ்சோம். இப்போ உன் தம்பி வீட்டுக்கார் இப்படி கட்டியிருக்கா, உன் தங்கச்சி இப்படி கட்டியிருக்கா, உன் மச்சினிச்சி இப்படி கட்டியிருக்கிறான்னு கம்பேர் பண்ணி மறுபடியும் ஒரு மொய் எழுதிடுவீங்க. இந்த மொய் எழுதுறதுக்கு தான் எங்கள் மெய்யை நாங்கள் வருத்தி நாங்கள் இப்படி வேலை செஞ்சுட்டு உங்களுக்கெல்லாம் அனுசரித்து சகித்து போயிட்டுருக்கோம். ஆகவே மீண்டும் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சின்னிஜி இந்த மாதிரி ஐயா சொன்ன மாதிரி எல்லா ஆண்களும் குடும்பத்துக்காகத்தான் உழைக்கிறாங்க. இதில் இன்னொரு பாயிண்ட்டு சொல்லிடுறேன். இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் வேலைக்கு போகிறாங்கன்னா ஆண் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் முழுமையாக குடும்பத்துக்கு வந்து சேருமா சேராதா? சரி. பெண்களோட சம்பாத்தியம் முழுமையாக வீட்டுக்கு வருமா? முழுசாக கொடுத்துருவாங்களா? அதில் ஒரு பாதி காசு எடுத்து வச்சு ஏதோ உங்களுக்குன்னு ஒரு செலவுக்கு நீங்கள் வச்சுக்க மாட்டீங்களா? மனசை தொட்டு சொல்லுங்கள். யாரும் ஒத்துக்கவே இல்லையே, யாரும் கைத்தட்டமில்லை, ஒத்துக்கவும் இல்லையே. ஒத்துக்க முடியாதே. உண்மை சொல்கிறதுனால ஆமாம், உண்மை எப்பயுமே கசக்கத்தானே செய்யும். அதனால் மறுபடியும் சொல்கிறேன், அதிக அக்கறை அப்படிங்கிறது குடும்பத்துக்கு எப்பவும் இப்போ இல்லை, எப்போவுமே நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேயும் சரி, நம்ம அப்பா அம்மா காலத்துலேயும் சரி, நம்ம காலத்துலேயும் சரி, நம்ம பிள்ளைகள் காலத்துலேயும் சரி, ஆண்கள் தான் மிகச்சிறந்தவர்கள் என்று ஆணித்தரமாக கூறி இதை நினைவில் வைத்துக்கொள்ள நடுவர் அவர்களுக்கு அறிவுறுத்தி நன்றி, வணக்கம். நீங்கள் அறிவுறுத்தினீங்களா பயமுறுத்தினீங்களான்னு தெரில, ஆனால் சொல்லிட்டு உட்காந்துட்டீங்க. அடுத்து திரு பீட்டர் செல்வரத்னம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெண்ணின் டெஃபினிஷன் என்னென்னா, அவள் வந்து அன்னையாக, தந்தையாக, தோழியாக, மனைவியாக, மகளாக வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுப்பவள் பெண். இதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? யாரும் ஒத்துக்கல போல. கைத்தட்டல் பலமாகவே வரல. கைத்தட்டல் சவுண்டு வரல. சூரியனின்றி பூமி இயங்காது, பெண்ணின்றி குடும்பம் இயங்காது. இதற்கு எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? பெண்களில் பல பேர் கைத்தட்டலைங்க. அது இங்கேருந்து கவனிச்சாலே தெரியுது, பெண்களில் பல பேர் கைத்தட்டல. சவுண்ட் வரல. தலைப்பு என்னன்னா, அதிக அக்கறை கொண்டவர்கள் பெண்களே. இந்த ஒரு கப்பல் வந்து அக்கறைக்கு செல்வதற்கு எப்படி ஒரு மாலுமி, அதாவது கப்பல் ஓட்டி முக்கியமாக இருக்கிறானோ, அதே போல நம் குடும்பம் என்ற கப்பலை இயக்கி செல்வர்கள் பெண்களே என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது என்று கேட்குதா? மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே போல் பெண்கள் வந்து ஒரு நாணல் போன்றவர்கள். எப்பேற்பட்ட சின்ன காற்றடித்தாலும் அவங்க வளைஞ்சி நெளிஞ்சி நல்லா கொடுத்து அந்த பழைய பொசிஷனுக்கு வந்துவாங்க. அதே போல் ஒரு புயல் அடித்தா கூட அந்த புயலில் வித்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க பழைய நிலைமைக்கு வந்துடுவாங்க. இது எதை எடுத்துக்காட்டுகிற என்றால், இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பெண்ணானவள் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, அது நாணலை போல அவள் வளர்ந்து நெளிந்து அவள் பழைய பொசிஷனுக்கு வந்து அந்த கணவனை அந்த கப்பலை வந்து ஓட்டி செல்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இல்லை, நீங்கள் என்ன புயலும் சொல்லலை சார். புயல் அடித்தாலும் அந்த பழைய நிலைமைக்கு அந்த குடும்பத்தை கொண்டு செல்றவர் வந்து பெண்கள் தான். புயல் வந்து என்ன சமூகத்திலேருந்து வரக்கூடிய தாக்கத்தை சொல்கிறீங்களா? ஆமாம், அது எப்படி வேணாலும் வரலாம். இவர் பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டாரு. என்ன, ஆண்கள் மாதிரி இந்த புருஷன் மாதிரி எல்லாம் அவங்க புயல் மாதிரி வந்து. ஆமாம்மா, அதுக்கு மெயின் அதுதான், இல்லைன்னு சொல்ல. அதாவது ஒரே வார்த்தை, த ஒன்லி வே டு டூ கிரேட் ஜாப் இஸ் டு லவ் வாட் யூ டூ. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ அந்த ஹவுஸ் ஒய்ஃபுங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து இந்த இங்கிலீஷ் ப்ராபம் வந்து டெஃபினேஷன் கொடுக்குது. இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி உருவாகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ பெண்கள் வந்து படிச்சிருக்காங்க, பட்டம் பெற்றிருக்காங்க, ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா டாப்பராக இருப்பாங்க, காலேஜில் டாப்பராக இருப்பாங்க, கோல்டு மெடலிஸ்டாக இருப்பாங்க. வரமாட்டேன். ஹலோ ஸ்கூல் டாப்பராக இருப்பாங்க. ஆனால் அவங்க எடுத்துக்கிற அந்த ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃபுங்கிற ஒரு ரோலை எடுத்துகிட்டு அவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக. அவங்க வந்து அந்த குழந்தை வளர்ப்பு, பெரியோர்களை பார்ப்பது, சமையல் பண்ணுறது, அவங்க எவ்வளோ பெரிய மல்டி டாஸ்க் பண்ணுறாங்கங்கிறத உங்களுக்கு யாருக்குமே தெரியாது.
சாமியால் சொன்னார், தலைவர் சொன்னார், இப்போது அவர் எந்திரிச்சு வரும்போதே நடுவர் சொன்னார் கொஞ்சம் சீக்கிரமாக நடந்து போங்கன்னு. அவர் நடையிலே எவ்வளோ ஸ்லோவாக இருந்தால் வாழ்க்கையில் எவ்வளோ ஸ்பீடாக இருப்பார்னு தெரியல. அதே மாதிரி அவர் சொன்னார், ஆண்கள் சம்பாதிக்கிறதுல ஃபுல் காசு கொண்டு வந்து கொடுத்துட்றாராம். இது யாராவது ஒத்துக்குவாங்களா? யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. பாதி நேரம் வேறு பக்கம்தான் போகுது. அது எங்கே போகுது எப்படி போகுதுங்கிறது தெரியாது. அதில் வேறு நீங்கள் ஒரு ஜென்ஸ் அதே மாதிரி பெண்கள் வந்து ஒரு தண்ணீர் மாதிரி, எப்படின்னா H2O தண்ணீர் மாதிரி. அந்த தண்ணியானது வந்து ஒரு ஜூஸில் கலந்தால் அது ஜூஸ் ஆயிரும், சாப்பாட்டுக்கு பண்ணிங்கன்னா அது சாப்பாடு ஆயிரும், சாம்பார். ஆனால் நம்ம ஆளுங்க வந்து தண்ணி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? நீங்கள் எந்த தண்ணி சொல்கிறீங்கன்னு கிளியராக சொல்லுங்கள் சார். தண்ணி வந்து இவங்க வந்து அந்த தண்ணி வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க. ஜூஸாக யூஸ் பண்ணுவாங்க, அந்த தண்ணி சாம்பாராக கன்வெர்ட் ஆகும், சாப்பாடாக கன்வெர்ட் ஆகும், எதான. ஆனால் நம்மால் வந்து எந்த தண்ணியை எதில் ஊற்றுனா எப்படி டேஸ்ட் வரும்ன்ட்டு அவனுக்கு தெரியும். அது சாயங்கால நேரத்தில் தெரியும். அவர் வந்து எப்படி காசை கொண்டாந்து வீட்டுக்கு சேர்ப்பாருன்னு தெரியல. ஓ, இது என்ன அனுபவம்? சொந்த அனுபவமா இல்லை மற்றவங்கள பார்த்த அனுபவம்? கண்டிப்பாக இதில் வந்து எந்த மாதிரி மாற்று கருத்து இல்லை. இல்லை, உங்கள் சொந்த அனுபவமா? அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். என் ஒய்ஃப் வந்து ஒரு டீச்சர். ஓ, சரிங்களா? ஓகே. இப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் வாழ்க்கையிலன்னு உங்களுக்கு தெரியும். ஓ, உங்களை திருத்துறதுக்கே அவங்க வாழ்க்கை சரியாக போயிருக்கும். இப்போ வந்து நடுவர் சொன்னார், 28 வருஷத்துக்கு அப்புறம் 28 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பையன் வந்து சொன்னானம்மா, அம்மா 2 தாரக மந்திரம். என்ன சார்? சரி சரி. நான் வந்து இதை வந்து கல்யாணத்துக்கு அப்பமே அதை வந்து ஏற்றுக்கிட்டேன். அதனால தான் இன்றைக்கி என்னோடய வாழ்க்கை வந்து இவ்வளோ சுகமாக நல்லபடியாக இருக்குது. அதுக்கு ஒரே காரணம், முற்றிலுமான ஒரே காரணம் என் மனைவிங்கிறத நான் மாறுதட்டி சொல்கிறதில்ல, எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இது வந்து என்னோடய வாழ்க்கையின் ஒரு உதாரணம். சரிங்களா? நிற்க மாட்டேன். ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணானவள் ஒரு குடும்பத்திலேருந்து எங்கேருந்தோ வந்திருப்பா. வந்து நம்ம குடும்பத்தை வந்து அனுசரணையாக மல்டி டாஸ்கிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள எப்படி நம்ம உதாரணமாக காட்டலான்னா, இப்போ ஒரு கொட்டேஷன் ஃப்ரம் பைபிள் என்னென்னா, ஒரு விதை வந்து ஒரே ஒரு பொருள் தான். அது ஒரு விதை. அந்த விதை வந்து எங்கே விதைக்கப்படுகிறது, எப்படி விதைக்கப்படுகிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஒரு விதை வந்து பாறையின் மேல் விதைச்சுன்னா அந்த விதை வந்து அங்கே இருக்கிற கொஞ்சம் மண்ணில் ஒரு செடியாக வந்து இந்த நாளடைவில் என்னாகும், இந்த வெயிலுக்கோ மழைக்கோ கருகி போயிடும். அதே விதை வந்து ஒரு முட்செடிக்கில் வந்து விதைச்சோம் அப்படின்னா கொஞ்ச நாள் வளரும். அந்த முட்செடி வந்து அதை அமுத்தி அது அப்படியே நாசமாக்கிடும். அதே போல் ஒரு விதையானது ஒரு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டால் அது பலன் தரும். அந்த பலன் தான் இப்போ அந்த ஒரு குடும்ப தலைவிங்கிற அந்த விதையின் ரிசல்ட் தான் இன்றைக்கி இத்தனை குழந்தைகள், இத்தனை மாணவ செல்வங்கள் வந்து இன்றைக்கி வந்து இந்த நிலைமையில் இருக்காங்க, டாப்பர்ஸாக இருக்காங்க. அப்படின்னா அதுக்கு வந்து பெண்களே என்ற மாற்று கருத்தே இல்லை. விதை ஒன்று தான், ஆனால் அது விதைக்கப்படும் இடம்தான் வெவ்வேறு. எப்படி விதைக்கப்படுகிறதோ அப்படி அந்த விதையானது முளைத்து பலன் தருகிறது. அதுதான் நம்ம மாணவ செல்வங்கள். நன்றி, வணக்கம். திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்தீங்க, தண்ணின்னீங்க, அதுன்னீங்க, சொந்த அனுபவம் ஏதோ சொல்லிட்டீங்க. ஆனால் உண்மையிலேயே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டேட்டஸ் என்ன சொல்லுதுன்னா, உலகத்திலேயே அதிக ஸ்ட்ரெஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்கூலுக்கு அனுப்புகிற அம்மா அப்பாக்களுக்கு தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு தான் இருக்குதுன்னு எடுத்திருக்கிறாங்க அதிகமாக. இல்லை ஐயோ, சிலதெல்லாம் இங்கே பேச முடியுமான்னு தெரில. அவங்க வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ் அனுபவிக்கிறதாக சொல்கிறாங்க. அது ஒரு சென்சஸ் சொல்லுது. இப்போது அதை கேட்டோன்னே நம்ம ஆளுங்கள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிருப்பாங்க. இப்போ சந்திரசேகர் அவர்கள் பதில் சொல்ல வருகிறார். வணக்கம் அனைவருக்கும். இப்போது ஒரு பீட்டர்ஸ் அவர் சொன்னார், எங்கள் தலைவர் நடந்து வரும்போது மெதுவாக நடந்து போங்க அப்படின்னு. நாங்கள் என்றைக்குமே ஒரு அடி எடுத்து நிதானமாக எடுத்து வைப்போம். பெண்களாட்ட அவசரமாக போக மாட்டோம். அது வேறையா? அது எங்களுடைய நிதானம். அதனால தான் அவர் மெதுவாக வந்தார். அதனால தான் பெண் புத்தின்னாங்களோ? அப்படியும் இருக்கலாம். ஓ, அப்புறம் நீங்கள் எடுத்துனே சொன்னீங்க, ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அனுசரணைங்கிறது சரிம்மா சாரிம்மான்னு சொல்லி போய்க்கலான்னு. ஆனால் அந்த சாரிம்மாங்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது தெரியுங்களா? என்னது? பட்டு சாரிம்மாங்கணும். ஓ, அது வேறையா? ஆமாம், வெறும் சாரிம்மா சொன்னால் பத்தாது. பட்டு சாரியோட சாரிம்மாங்கணும். அதான் நீங்கள் வேலைன்னு போகும்போது அவங்க சேலைன்னு போயிடுவாங்க. அதனால அவங்க சேலைன்ட்டுருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், பொருளாதாரம்
பொருளுக்கு பின்னாடி தாரம் இருக்குன்னு. ஆனால் அந்த பொருள் வந்து கணவன், அதுக்கப்புறம் தான் தாரம். அதனால நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓ, அது வேறையா? எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த பொருள் கொண்டு வந்து கொடுத்தா தான் தாரமாக இருக்க முடியுங்க. அதான் பொருளாதாரம். அதை பொதுச்சிடும் பொருளாதாரம்னு சொல்லி. அப்புறம் இவர் தண்ணியை பற்றி சொன்னார். நான் இதை பற்றி ஒரு விஷயம் சொல்லலான்னு இருக்கிறேன். அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார், எல்லோரும் மாணவர்களாக இருக்கிறாங்க, இந்த தண்ணி அடிக்கிறதுனால அவங்க குடும்பம் மட்டும் இல்லை 5 குடும்பத்தை பிழைக்க வைக்கிறாங்க நடுவர்களே. தண்ணி அடிக்கிறதுனால 5 குடும்பம் பிழைக்க வைக்கிறாங்களா? இது என்ன வம்பா இருக்குது? தண்ணி கேன் விற்கிறவன் பிழைக்கிறான். ஓ, கிளாஸ் விற்கிறவன் பிழைக்கிறான். ஓ, சைடிஸ் விற்கிறவன் பிழைக்கிறான். ஓ, அந்த பாட்டில் வாங்கி விற்கிறவன் பிழைக்கிறான். இப்படி எத்தனை குடும்பம் பிழைக்குது? அட கடவுளே, நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அங்கங்க நிறுத்தலாம்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நீங்க கொடுக்குற ஐடியால இது இப்படி 5 குடும்பம் பிழைக்கிறதுக்காக ஒரு மனுஷன் பண்ணிக்கிட்டு இருக்கானே. இது அவர் வந்து தப்பா சொல்லிட்டு போயிருக்காரு. ஐயோ, இதுக்கு நான் எந்த பக்கம் பேசுறதுன்னு தெரியாம உட்காந்துருக்கிறேன். அப்புறம் அவர் சொன்னார், என்னமோ ஜானி சிராணி தம் முதுவை பார்த்துக்கிட்டு போனாங்கன்னு. உங்களால உங்க முதுவை பார்க்க முடியுமா நடுவர் அவர்களே? இல்லை, முடியாது முடியாது. 1 லட்ச ரூபா கொடுத்தா பார்க்க முடியுமா? எத்தனை கோடி கொடுத்தாலும் பார்க்க முடியாது. அப்புறம் எதுக்கு பெண்கள் ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போடுறாங்க? அட கடவுளே, அவங்களாலேயே பார்க்க முடியாது. அப்போ எதுக்கு ஜன்னல் வச்சு ஜாக்கெட்டு? தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொன்னீங்க. இப்போ பாடி 18க்கு புடவை வாங்கி கொடுத்து ஜாக்கெட் வச்சு தைச்சு ஜாக்கெட் வாங்கிட்டு வச்சு நாங்கள் வீட்டுக்கார மணி போய் ஜாக்கெட் வாங்க போனால் 2000 ரூபாய்னா எதுக்கு நான் ஜாக்கெட் தைச்ச ஓடியும்? ஏன்னா 2000 ரூபாய்க்கு ஜாக்கெட் அரைச்சி தைப்பாங்களா? ஜன்னல் வச்ச ஜாக்கெட்னா இந்த ஜன்னல் வச்ச 2000 ஆசாரி கூலி 1500, என்னோட கூலி 500னா. என்ன கட்டையை வச்சுட்டு தைச்சிட்டாங்களா? அப்படி ஜன்னல் வைக்கிறதுக்கு ஆசாரி கூலி 1500 கொடுக்கணும். என்ன தேக்கு கட்டை ஏதாவது வாங்கினீங்களா? அது தெரியும், அவனைத்தானே கேட்கறேன். சரி சரி. ஆனால் அவங்க முதவே பார்த்துக்க முடியாது. அவங்க எதுக்கு ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போடுறாங்க? முன்னாடி வச்சா ஜன்னலை முன்னாடி வைக்கல, முன்னாடி வச்சிருந்தா அசிங்கமாக இருந்திருக்கு. ஐயோ ஐயோ. அப்புறம் இந்த சேவல் கூவும் தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், காலையில் எழுப்புறது சேவலுக்கு தான் கூவுது. ஆமாம், சேவல் தான் கூவுது. ஆனால் பேர் யாருக்கு போகுது? கோழிக்கு போகுது. கோழி கூவுதுன்னு வருது இல்லை? ஆனால் உழைக்கிறதெல்லாம் ஆண்கள், பேர் வாங்குறதெல்லாம் பெண்கள். ஓ, சேவல் கூவுது, ஆனால் எல்லாரும் சொல்கிறது கோழி கூவுதுன்னு சொல்கிறாங்க. இது யாருக்கு பேர் போகுது? அதனால் நாங்கள் வந்து சைலண்டாக தான் போயிட்டுருக்குறோம். உங்கள் பேர் ஆண் பெண்கள் வாங்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி நடுவரில் நீங்கள் ரோஸ்ட் சாப்பிட்ருக்கிறீங்களா? மசாலா ரோஸ்ட்டு, வெங்காய ரோஸ்ட்டு, நெய் ரோஸ்ட்டு, சாதா ரோஸ்ட் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் அந்த ரோஸ்ட் எப்படி உருவாகுது? ரோஸ்ட் எப்படி உருவாகுது? முதல்ல எண்ணெய் ஊற்றுறாங்க, மாவு ஊற்றுறாங்க, அப்புறம் சொயினை சுற்றி சுடுறாங்க. இதில் சுடுறாங்க, மாவில் சுடுறாங்க, தோசைக்கல்லில் சுடுறாங்க. தோசைக்கல், கரெக்ட். அந்த தோசைக்கல் ஆண்கள். ஓ, அது எவ்வளவு சூடுபடுது முன்னாடி. அதை முதல்ல நீங்கள் யோசனை பண்ணுங்க. அவங்க சூடுபட்டு வரனால தான் தோசைக்கல் அவ்வளோ. தோசை வந்து குடும்பம் மாதிரி. ஓ, அந்த தோசைக்கல் அந்த அளவுக்கு கஷ்டப்படுறதுனால தான் தோசை அவ்வளோ நல்லா உருவாகுது. அந்த தோசை குடும்பம். நீங்கள் சொன்னார், நீங்கள் குடும்பத்தை பிரிச்சிருவீங்களா? குடும்பத்தை ஐயோ பிடிக்க முடியாது. பிரிக்கலாமே. எப்படி? குடு இன்பம். ஓ, இப்படி போகிறீங்களா? யாருக்கு இன்பம் கொடுக்கறது, யார் வாங்குறது? இன்பம்னா அந்த ஆண் தான் அந்த குடும்பம். பெண்ணும் சேர்ந்தது குடும்பம் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இன்பத்தை கொடுக்கறது ஆண். ஓ, அதான் குடு இன்பம் ரெண்டையும் பிரித்து பாருங்க. அதான் குடும்பமாக வருது. அப்போ ஒரு ஆண் தான் அங்கே முக்கியமாக இருக்கிறான். ஓ, நீங்கள் ஒரு குடும்பத்தில் படிப்பை பற்றி சொன்னார், சின்ன ஜெயந்து எல்லான்னு சொல்லி. அதாவது எங்கள் வீட்டில் பையன் படிக்க மாட்டேங்கிறான், நீங்கள் அவனை கண்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வீட்டுக்கு வந்தேன்னு ஏன்டா படிக்க மாட்டேங்கிறா, என்னடா படிக்கிட்டு என்ன வரைக்கும் விளையாடுறான்னு வீட்டுக்காரம்மா இப்போ தான் வர்றான், வந்தனே அவனை கூப்பிட்டு கேட்காட்டி என்ன பாவம் சாப்பிடவே இல்லை அப்படின்னு அவன் மேலே ஒரு அக்கறை பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஆனால் நம்ம பையன் கிட்ட ஒரு கெட்டவன் ஆகிடுறோம், அவங்க அக்கறை எடுத்துக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எல்லாமே ஆண்கள் அக்கறையோடு தான் இருக்கிறோம். அது வெளியே காட்டிக்கிறது இல்லை. ஆனால் பெண்கள் எல்லாம் சொல்லி காமிச்சு அவங்க நாங்கள் தான் எல்லாம் செய்கிறோம்னு சொல்லி போயிட்டு இருக்கிறாங்க. இது எத்தனை குடும்பத்துக்கு தெரியும்? நாங்கள் என்றைக்குமே கௌரவம் பார்க்கறது இல்லை. எங்கே போனாலும் எல்லா வேலையும் செய்வோம். இன்னைக்கு குத்து விளக்கு ஏற்றுனது பெண்கள்னு சொன்னார். குத்து விளக்கை கொண்டு வந்தது யார்? கோபால் சார். ஏற்றுறது வேணா பெண்களாக இருக்கலாம், ஆனால் கொண்டு வந்தது ஒரு ஆண். அதை மூலம் செய்யுங்க. தயாரிக்கிறது யார்? ஒரு ஆண் தான். அது ஏற்றுறதுக்கு மட்டும்தான் அவங்க. அதுக்கு நாங்கள் அவங்க விட்டு கொடுத்துருக்குறோம். அப்போ அந்த விட்டு கொடுத்து போகிறதுனால தான் இன்னைக்கு குடும்பமாக இருக்குது. விழாவே ஆரம்பிக்க முடிஞ்சது. விட்டு கொடுக்கலைன்னா குடும்பமாக இருக்காது. பெண்கள் என்னைக்காவது விட்டு கொடுத்துருக்காங்க? கொடுப்பாங்க. யோசிச்சு சொல்கிறேன். விட்டு கொடுப்பாங்க. எப்போ தெரியுமா? துணி கடையில் போனால் கட்டப்பையை பிடிங்க அப்படின்னு விட்டு கொடுப்பாங்க. ஓ, எல்லா ஆண்களும் அந்த கட்டப்பையை தூக்காமல் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி இந்த மீஷோ அது நிறைய வரங்காட்டி இப்போ அதில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த வேலை எனக்கு மிச்சமாகிடுச்சு. உண்மைதான். அதனால் என்றைக்குமே ஒரு கஷ்டங்களை தாங்குகிற சக்தி ஒரு ஆணுக்கு தான் இருக்குது. எளிதில் ஆண் அழுக மாட்டான்.
ஆனால் பெண் அழுதுருவாங்க. எத்தனை கஷ்டம் வந்தாலும் கண்ணீர் விட்டு விட மாட்டான். ஆனால் ஒரு பெண் கண்ணீர் விட்டு அழுதுருவாங்க. எத்தனை கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு அத்தனையும் அனுசரித்து குடும்பத்துக்கு அக்கறையோடு இருக்கிறது ஆண் தான் என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லது. நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசிட்டீங்க. ஆனால் ஒரு சில விஷயம் கொஞ்சம் ஏற்புடையதாக இல்லை. பரவாயில்ல. இந்த ஜன்னல் கதை சொன்னீங்க இல்லையா, அது சிலதெல்லாம் சென்சார் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. சரி, இப்போது திரு நவாப்ஜான் அவர்கள் பெண்களே அப்படின்னு பேச வரார். என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் என் மனைவிக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆஹா, அடிச்சாரியா. பெண்கள் வந்துருச்சா? அவர் சொன்னார் இப்போது குத்துவிளக்கு கொண்டு வந்து கோபால் மாமான்னு. ஆனால் அது கீழே வைக்கிறோம் இல்லையா பலக, எங்கள் மாமி கொண்டு வந்தது. அதாவது இது என்னோட கன்னி பேச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு பட்டிமன்றம். இல்லை, எனக்கு அப்படி தெரியல. நீங்கள் ஏதோ பல மேடை ஏறி பேசின மாதிரி இருக்கு. கன்னின்னா என்ன ஒரு கன்னின்னா பெண்கள். பெண்கள் பெண் பெண் இருந்தால் தான் ஒரு காரியமே நடக்கும். ஆனால் எதுவும் செய்ய முடியாது. இந்த நடுவரை அவர்களுக்கும் எனது அணியில் வாதிட்டு அமர்ந்திருக்கும் சிங்கங்கள், அதாவது பெண்ணுக்காக ஆண் வாதாடுறோம். சிங்கம் வெற்றி பாருங்க, முகத்திலேயே அந்த வெற்றி தெரியுது. தோற்றுவிடுவோம் என்று தெரிந்தும் தைரியமாக வீட்டிற்கும் எதிரணியினருக்கும் இங்கே பரிசு பெற வந்திருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் குறிப்பாக தாய்மார்கள், எனக்கு ஆதரவு கொடுக்க வந்திருக்கும் தாய்மார்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய எழுதிட்டு வந்திருக்கிறீங்க போல. எது தலைவரை? நிறைய எழுதிட்டு வந்திருக்கிறீங்க. இல்லை அது அதான் ஃபஸ்ட்டு இல்லையா, போ சரியாயிரு. சரி, என்னை வந்து சன் டிவியில் கூப்பிட்டாங்க, ராஜ் டிவியில் கூப்பிட்டாங்க, ஜெயா டிவியில் கூப்பிட்டாங்க, எங்கேயும் போகலையே. இல்லை, ஏதோ ஒரு பாட்டு மானமல்ல பொண்ணுன்னு மதுரையில் கூப்பிட்டாங்க, இங்கே கூப்பிட்டாங்கன்னு. குட்டுப்பற்றாலும் கோவை மைந்தனின் கையால் குட்டுப்பட வேண்டும் என்று கோவை மைந்தனாகிய நடுவரையாரோட பட்டுமை பேசணும்னு சொல்லி வந்திருக்கிறேன். ஆஹா, நன்றி நன்றி. தலைவர், எதிரணி தலைவர் சொன்னார் பொருளாதாரம். இது என்ன தலைப்பு தலைவரே? குடும்ப நலனில் அதிக அக்கறை கொண்டவர்கள் பெண்களா ஆண்களா, அவ்வளோதானே. அக்கறைன்னு என்ன? குடும்பம் வளரணும், அதுதானே. ஆமாம். அதுக்கு 3 தான் இருக்குது. அவர் சொன்ன பொருளாதாரம், சுகாதாரம், இன்னொன்று என்ன தலைவரே? பொருளாதாரம், சுகாதாரம், வேற என்ன இருக்குது? வாழ்வாதாரம். வாழ்வாதாரம், கரெக்டு. வாழ்வாதாரம். இந்த 3 அவர் சொன்ன தாரம் முன்னாடி வந்து பொருளில் ஆண் இருக்கான்ட்டு, இந்த 3 வந்து பின்னாடி தாரம் இருக்கிறதுனால பெண்கள் தான் ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து மேல் நோக்கி கொண்டு வர முடியுமே ஒழிய ஆண்களால் முடியாது. நானும் ஒரு ஆண் தான், எனக்கு தெரியும். நான் என் பொண்டாட்டிட்டு கொடுத்தா தான் என்னை இதுவரை கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். அதனால் பெண்கள் வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, பொருள் நீங்கள் சம்பாரித்து கொண்டு வரலாம். அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில் கொண்டு போடு செலக்கணு. அவங்க அப்பா கையில் கொடுக்க சொல்ல கொடுத்துனா முடிஞ்சிருக்கு. தலைவர் சொன்ன மாதிரி அது எங்கே போகுது எப்படி போகுதுன்னு தெரியாது. அம்மா கையில் கொடுத்தா அது வந்து வளரும். நீங்கள் டிவி வாங்குறவங்க நீங்களாக இருக்கலாம், ரிமோட்டு பெண்கள் கையில் தான் இருக்கும். வள்ளி, அப்புறம் சிங்கப்பெண்ணு, அவங்க மெதுவாக உட்காந்து பார்த்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஆம்பளை கையில் ரிமோட் கொடுத்து பாருங்க, 2 நிமிஷத்துக்கு 8 சேனல் மாறும். அப்பா, ஸ்போர்ட்ஸ் பாப்பா, நியூஸ் பாப்பா, அதை பாப்பா, கடைசியில் ரிமோட் போயிரு. 5 வருஷம் கேரண்டி ஆகுனா பெண்கள் கையில் தான் இருக்கணும். இப்போ எல்லார் வீட்லேயும் டிவி ரிப்பேர் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு வந்து ஆண்கள் தான் காரணம். பெண்கள் வந்து அதை வந்து பத்திரப்படுத்துகிறாங்க. எல்லாம் அது சொன்ன மாதிரி ஆண்களும் வேலை செய்கிறாங்க, பெண்களும் வேலை செய்கிறாங்க. ஆண்கள் வந்து எப்படின்னாக்கா கம்ப்யூட்டர் இருந்தால் கம்ப்யூட்டர் மட்டும் பார்ப்பாங்க. எப்போ ஃபோன் அடிச்சுதான் சம்சாரம் போனா இருந்தால் தொடவே மாட்டாங்க. ஏன்னா மின்சாரம் போனா இருந்தால் இதை கட் பண்ணிட்டு அதை எடுத்து பேசுவாங்க. பெண்கள் அப்படியே நடுவர் அவர்களே இல்லை இல்லை, சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க, சாம்பார் வச்சுட்டு இருப்பாங்க, மிக்ஸி ஓடிட்டு இருக்கு. பொண்ணுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸில் டிப்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. பையன் காலேஜ் போய் டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் புருஷனுக்கு ட்ரெஸ்ஸே போட தெரியாது, மேட்சிங் எடுக்க தெரியாது, மேட்சிங் ட்ரெஸ் வேறு எடுத்து கொடுப்பாங்க.
இத்தனை வேலையும் ஒரே நேரத்தில் செய்யறதுனால தான் மல்டி டாஸ்க் லேடிஸ் கரெக்ட். சரிங்களா? நல்ல கைதட்டுங்க. பெண்கள் எனக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னா பெண்களை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். தலைவரை நிறைய எழுதி வச்சிருக்கிறேன். ஐயோ, நம்ம பெரியார் பெண் விடுதலைக்காக போராடினார். பெண்ணின் கையில் இருக்கும் கரண்டியை பிடுங்கி எறிஞ்சு புத்தகத்தை கொடுங்கிறார். இப்போ புத்தகம் இருக்கு, கரண்டியும் இருக்கு. ரெண்டு வேலையும் செய்யறாங்க. சமையல் 365 நாளும் உழைச்சிட்டு இருக்கிறாங்க. கரெக்டா நடுவர்களே? ஆம்பளைங்களுக்கு சிக் லீவு, கேஷ் லீவு, மந்த் லீவு, இயர் லீவ் எல்லாம் இருக்கு. பெண்களுக்கு இருக்குதுங்களா? இல்லை, கிடையாது. இல்லை. அதே மாதிரி அவங்க கொஞ்சம் இறங்கி போயிட்டாங்கன்னா குடும்பம் வளராது. கண்டிப்பா. இன்னும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு போயிடுறேன். அதாவது பொறுமை. பெண்களுக்கு உண்ட பொறுமை ஆண்களுக்கு இல்லை. எல்கேஜிலேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா ஸ்கூல்லையும் இங்கெல்லாம் டீச்சர்கள்லாம் வந்திருப்பாங்க. எங்கள் ஹெட் மாஸ்டர்லாம் வந்திருக்காரு. லேடிஸை தான் போடுவாங்க. ஏன்னாக்கா ஜென்ஸை போட்டோன்னு வைங்க, ரெண்டாவது பையன் ஸ்கூலுக்கு போக மாட்டான். ஐயோ அங்கே ஒரு பூச்சாண்டி நிற்குது பாம்பா. லேடிஸ் அது குழந்தைக்கு என்ன வேணும் ஏது வேணும் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் பெண்களுக்கு நீங்கள் குடும்பம் உயர அக்கறையோடு பார்த்துக்கிறது பெண்கள் தான். அப்புறம் நம்ம ஆள் பொருளாதாரம் எல்லாம் நீங்கள் சொன்னார்ல தலைவர் இல்லை, பொருளாதாரம் எல்லாம் வந்துருச்சு. ஒரு நாளுக்கு அப்படியே உட்காந்துட்டு இருப்பார் வீட்டில். என்னையா ஆச்சு அப்படின்னா, இல்லைம்மா செமஸ்டர் ஃபீஸ் கட்டுன்னு பணம் இல்லை, முதலாளிகிட்ட கேட்டும் கொடுக்கல, ஃப்ரெண்ட்ஸுக்கு கேட்டும் கொடுக்கல. அப்போ தைரியம் சொல்கிறது யாருன்னா பெண். இந்தாயா புடியாம்பா, கையில் வளையல் கழட்டி கொடுத்துருவா, போய் ஃபீஸை கட்டு. அந்த தைரியம் பெண்களுக்கு இருக்குது. ஆமாம், நீங்கள் பெண்கள் இல்லைன்னா ஆண்கள் இல்லை. நாங்கள் எல்லாம் வளர்ந்தது காரணமே என் மனைவினால். எல்லாருமே அப்படி தான், வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ கடைசியில் இந்த ஆதரவை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒத்துக்குவாங்க. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன் தலைவரை. அதாவது தன்னுடைய தோளில் குடும்பத்தை சுமந்து நடை போட்டுக்கொண்டிருப்பல் பெண். அதுக்கு சின்ன என்னன்னாக்கா உதாரணம் முயலும் ஆமையும். கதை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? முயல் ஆண், பெண் ஆமை. உடம்புல தோடோட இருந்து நடந்து போயிட்டு கடைசியில் வெற்றி பெறும். இதுதான் பெண்களோட நிலைமை. இப்போ இல்லை, எப்பவுமே குடும்பத்தில் அகதிய அக்கறை கொண்டவள் பெண்களே பெண்களே என்று கூறி நீங்கள் பெண்களுக்கு நீங்கள் தீர்ப்பு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா வடை பாயாசம் வீட்டில் கிடைக்கும். இல்லைன்னா அது உங்களோட முடிவு. பார்த்து பண்ணுங்க. எங்களுக்கு எல்லாத்துக்கும் வடை பாயாசம் இருக்கு. நன்றி. பேச்சு மாதிரி எனக்கு தெரியல. ஆமாம், இது ஏதோ மகாபாரத்தில் கண்ணன் மாதிரி எனக்கு ஒரு மிரட்டில் வேற விட்டுட்டு போயிட்டார். பார்த்து பேசுங்க, முடிவு சொல்லும்போது வீட்டில் வேறு பட பாயாசம் எதுவும் கிடைக்காதுன்னு வேறு ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு போயிட்டார். கமலக்கண்ணன் சார் பேசுகிறீங்களா இல்லை தீர்ப்புக்கு போயிடலாமா? இப்போ ஆண்கள் தரப்பில் கமலக்கண்ணன் ஏதோ மிச்சம் இருக்குங்கிறார், கேட்போம். கோயம்புத்தூர் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இந்த அருமையான பட்டிமன்றத்தையும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவார்டு விழாவையும் நடத்த ஏற்பாடு செய்த அறங்காவலர் டி பிரபாகரன் அவர்களே, அவருடைய குழுவின் அமைதிற்கு ஏனைய பொறுப்பாளர்களே, அறிஞர் நடுவர் அவர்களே, முதற்கண் வணக்கம். நன்றி. இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் பெற்றோர்களே, எங்களுடைய உறுப்பினர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ மாணவிகளே, உங்களுக்கும் முதற்கண் வணக்கம். நடுவர் அவர்களே, தலைப்பை மறுபடியும் நான் சொல்கிறேன். குடும்ப நலனில் அதிக அக்கறை கொண்டவர்கள் ஆண்களே பெண்களே, இதுதானே தலைப்பு? ஆமாம் ஆமாம், சந்தேகமே இல்லை. எங்கள் அண்ணன் மாற்றி பேசிட்டு போயிருக்காரு. என்னன்ட்டு எங்கள் அண்ணன் நவாப் அண்ணன் எனக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. ஃபஸ்ட்டு நான் அங்கே பேச முடியாது, ஆண்களேங்கிற இடத்துல போய் நீ உட்காரு, பெண்களே இடத்துல நான் பேசலைன்னா வீட்டுக்கு போக முடியாது. ஓ, இந்த ரகசியமெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அணியின் தலைவர் மணியண்ணன் பேசும்போதே குத்துவிளக்கு ஏற்றுறதுக்கு ஆண்கள் தானே வந்தாங்க. அண்ணன் சொன்னார், அடியில் வைக்கிற கட்டைக்கு மாமி தானே கொண்டு வந்தாங்க.
அப்படின்னு. அது நாங்கள் விட்டு கொடுக்கறது, அதிக அக்கறை கொண்டது. ஓ, ஆண்கள் வந்து அதிக அக்கறை கொண்டதுனால பெண்களை விட்டு நாங்கள் வந்து விளக்கேற்ற வச்சோம். ஒத்துக்கிறீங்களா ஆண்களே? கை தட்டுங்க. பெண்கள் கை தட்ட மாட்டாங்க, நீங்கள் தட்டுங்க. இன்னொன்று தலைவர்களே, இங்கே அதிக பேர் வந்து கலந்துருக்கிறது பெண்கள் தான் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி அணித்தலைவர் சொன்னார். அது உண்மைதான். இந்த பெண்களையும் இந்த குழந்தைகளையும் நீங்கள் போய் அவார்டு விழாவில் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சுட்டு வாங்க அப்படின்னு என்னோட அண்ணன்மார்களும் தம்பிமார்களும் அங்கே வந்து உழைப்பு அதிக அக்கறை கொண்டு குடும்ப நலனுக்காக உழைத்து கொண்டது இவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க. வெரி குட். ஒத்துக்கிறீங்களா? பெண்களை ஒத்துக்கிறீங்களா? ஆண்களை ஒத்துக்கிறீங்களா? நம்ம தானே கிங்கு. அவ்வளோதான். இதில் பாயிண்ட் அவர் எங்கள் அண்ணன் வந்து மாற்றி மாற்றி சொல்கிறாரு. வீட்டில் வந்து எங்கள் அக்கா தான் வந்து மல்டி டாஸ்க் பண்ணுறாங்க. ஒத்துக்கிறோம். இவர் ஜாலி எங்கே போகிறதுக்கு பண்ணுறாரு. ஒத்துக்கிறீங்களாங்க? பாருங்கள் பின்னாடி இந்த ஆண்களே தான். அவங்க எல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பொண்ணு டாக்டருக்கு படிக்க வச்சுட்டாங்க, ஓமனில் இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு வந்து துபாயில் இருக்கிறாங்க. அதுக்கு மெயின் காரணம் வந்து அக்கா தான் பண்ணினாங்க. அவங்க எம்ஏ அந்த குழந்தைய படிக்க வச்சு கடைசி வரைக்கும் கரை சேர்த்து இன்றைக்கி ஜாலியாக இவங்க 2 பேரும் அழகான தாத்தா பாட்டியாக இருக்கிறாங்க. அந்த தாத்தா பாட்டின்னு சொன்னால் கோவம் வரும் அவருக்கு. அதனால அங்கிள் தாத்தா சொல்லணும் பாரு. இது எதுக்காக சொல்ல வர அப்படின்னா, இத்தனையும் பண்ணது அவங்க, இதுக்கு பின்னாடி அவரோட ஆணோட உழைப்பு இருந்தது. அதனால குடும்ப நலனில் அதிக அக்கறை கொண்டது ஆண்களே.